500 காசு ஒரு கப்பின் சாமான் மட்டையில் காசு 500 காசு மதிப்பு 1000 காசு பணக்காரன்டா ஆகிற ஒரு வடிவு தான்டா விஷய விட்டு எடுக்கும் அது பாரு நான் 28 வருஷம் கறந்துக்கிறேன் 28 வருஷம் தானே இங்கே ஒரு வெத்திலே நீ வேறடா கலெக்டர்னா மலையாளம் ஜனவா அதான் சொல்றேன் நாங்களும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்கோம் உண்ட கதையெல்லாம் சரியா வெள்ளத்தால சனம் ஒரு பக்கம் பாதிக்குதுடாப்பா ஒரு பக்கம் சாமானுக்கு விலையும் கூடிட்டு போனா மக்களோட நிலைமை என்னடாப்பா கடவுளே காணில்லாத இடத்துல வந்து தண்ணி வந்து அப்படி பிடிச்சிருக்கு பிரவாதி காணை வட்டி விட்டு வெள்ளம் கூட நிற்கிறதுக்கான காரணமே வந்து காணுகள் வந்து ஒழுங்கான முறையில் இல்லாத ஒரு காரணம் என்ன வெயில்றாப்பா படித்த வெள்ளத்துக்கு பயங்கர வெயிலாக இருக்குதாப்பா கரண்ட் 3000 வேண்டாப்பா கிலோ கரண்ட் 1 கிலோ 3000 ராளுகள் கிடக்கும் முடிஞ்சேண்ணே நாளைக்கு திறக்க மாட்டீங்கண்ணே வருவாங்கண்ணே ராளுகள் வருமாண்டோ அது வந்து இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக தண்ணி நின்று இது ஃபுல்லாகவே ரோட்டுக்கு மேலால் தண்ணி பரவி இங்கேருந்து டிராக்டர் மூலம்தான் அந்த ஆக்கள் அந்த பயணங்களை வந்து மேற்கொண்டிருந்தோம் இந்த பள்ளத்துக்குள்ளெல்லாம் வந்து பயங்கர மாதிரி தண்ணி நின்றது ஏன்னு சொன்னால் இந்த ரோட்டுக்கும் அங்காலயம் வந்து பாருங்க பயங்கர ஒரு பதிவான ஒரு ஏரியா உண்டு ஓகே அப்போ நான் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கலதாவில் என்னடா களுவாஞ்சியோடிலாம் நிற்கிறோம் எதுக்காகன்னு சொன்னால் அக்கினி வந்து இங்கே தான் நின்றவன் அப்போ அக்கினி ஏற்றிட்டு நீங்கள் நேற்று போட்ட வீடியோக்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது என்னத்துக்காக வந்து நாங்கள் என்ன விஷயமா வந்தது எதிர்பாராமல் நடந்த ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லலாம் அதால் வந்து வந்தது அந்த வகையில் வந்து இப்போ ஒரு சில வேலைகள் வந்து இப்போ நான் தான் முன்னின்று பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து இப்போ ஏதாவது வீடியோ செய்யணும் அப்படின்ற இதுக்காக வந்து நான் வரும்போதே வந்து வீட்டை வந்து சொல்லிவிட்டாங்க வந்து அங்கே வந்து சமைக்கிறதுக்கு வந்து இங்கே சமைச்சிட்டு கொண்டு போகிறதுக்கு அதாவது அங்கட பழகாமல் இருந்தால் அங்கே சமைச்சிட்டு கொண்டு போகிறதுக்காகன்னு சொல்லி அதாவது இறைச்சியும் அதே மாதிரி இறாலும் வேண்டிட்டு வரட்டாமன்னு சொல்லி விட்டவங்க அப்போ நான் வந்து இப்போ அக்னியையும் கூட்டிகிட்டு அந்த இறைச்சியையும் இறாலையும் வேண்டி கொண்டு வீட்டை கொடுத்துட்டு இதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு சில இடங்களுக்கு போக வேண்டி இருக்குது அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்து வெளிக்கூடப்புறம் என்ன சொல்கிறது இப்போ நான் சொல்லியிருப்பேன் அண்ணா வீடியோவுக்கு வராதுக்கான காரணமும் வந்து நீ வருகின்ற வீடியோக்களில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ 2 பேரும் சேர்ந்து இப்போ பைக்கில் வந்து நான் பைக்கில் 2 பேரும் போயிட்டு அந்த இறைச்சியையும் இறாலையும் வேண்டி கொண்டு நான் வந்து பழகாமத்தில் கொண்டு கொடுத்துட்டு விட்டேன் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து வலிக்கிட்டு எங்கேயாச்சும் ஒரு பிளான் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று செய்ய போகிறோம் அதுதான் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது வந்து நான் நினைக்கிறேன் வந்து அப்படியே கட்டமாக வரும்னு சொல்லி நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன மாதிரி வருது அப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் அந்த இதில் வந்து நான் வலிக்கிடுவோம் ஏன்னா அப்போ ஹெல்மெட் இருக்கா உனக்கு ஹெல்மெட் எடுத்துகிட்டு பார்ப்போம் நாங்கள் போய் வலிக்கூட போகிறோம் சரியா ஓ போய் வரட்டுடா ஓ அப்புறம் வரேன் அப்புறம் பின்னேரம் வந்தால் அடிக்கும் அடே நான் அடிக்க என்ன பண்ண பார்த்துட்டு ரெண்டு வாரம்தா சரியாடா சென்சர் மாடல்றாப்பா புக் பண்ணித்தியா அடே புக் பண்ணித்தியா நான் அடிக்க பார்த்து கடை தெரியுமா உனக்கு கடை டே எதுக்கு பார்த்துடா கடை இந்த வடை கடைக்கு ஓ பாலன வடை கடை முன்னுக்கா கோழி கடை ஜலப்பம் தானே சரி கழுதாவில் என்ன மாதிரி வெள்ளத்தால் கழுதாவில் என்ன மாதிரி வட்டம் இந்தியாவில் தண்ணி குடிச்சது குறைவுடா தண்ணி குடிச்ச குறைவு ஓ தண்ணி இங்கே குடித்தாலும் பத்திருந்தா நீங்கள் இது என்ன இந்த கடலுக்கு போல என்ன வெட்டுவாங்க போத்துவாரம் அது வெட்டுறதானே
ஆனால் இந்த இதெல்லாம் பார்த்தா வெள்ளம் வந்து அறிக்கி போகல. அந்த காணில்லாத இடத்துல வந்து தண்ணி வந்து அப்படியே பிடிச்சிருக்குது. அப்புறம் வந்து இவங்க காணை வட்டி விட்டு அது ஓடி வெள்ளம் கூட நிற்கிறதுக்கான காரணமே வந்து காணுகள் வந்து ஒழுங்கான முறையில் இல்லாத ஒரு காரணம். அதோட வந்து இப்போ நாலாவது பிறகு ஏதோ வந்து மழை பெய்ய போதும் காடு மழை உண்டு நேரடி காணொலி அறிக்கையால் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்டஸில் போட்டு சில கொடி வந்து பார்த்து வடகிழக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், அப்புறம் மத்திய மாகாணம் ஏதோ உருவமானலாம் எச்சரிக்கை நம்ம இப்போ போயிட்டு ரஜ்ஜையும் வேண்டிது இறால் மாய்க்கிட்டு இறாலும் கொஞ்சம் வேண்டிது. நாளைக்கு தான் சமைக்க போகிறாங்களா? நாளைக்கு அந்த பூரா லீவன்ற ஆள் இதில் ஒன்றும் வராதாண்டா. நாளைக்கு இருக்கு போய் வேண்டி கொண்டு கொடுத்துட்டு தான் நீ அதுக்காச்சும் ஒரு பெட்ரோல் என்ன மாதிரி பெட்ரோல் கடை செட்டில் வந்துட்டா செட்டில் இருக்கும். சரியா டைம் வந்து ஒரு வாட்டில் முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு டேங்க் தான் வருது. அது வேண்டா நான் சிவானோட ஒரு பொடி வந்து வெள்ள பொடி இல்லை அவன் நல்ல ஒரு அண்ணன் அவனோட சிரிப்பை பார்த்தா அவ்வளோ ரஜ்ஜல் என்னம்மா எங்கேயும் பேரண்ட்ஸியல் இருக்குடாப்பா. எனக்கு இப்போ தெரியுதாப்பா பேரண்ட்ஸ் முட்டை கோழி தாங்க. அந்த கலர் கோழி சாம்ப கலர் கோழி அந்த முட்டை கோழி தான் பேரண்ட் சொல்லுவோம். அது யாழ்ப்பாணம் தான் பேரண்ட். இங்கே முட்டை கோழி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் மாற்றிக்கணும். எங்காலே இங்கே அவ்வளோதான். என்ன வெயில்றாப்பா படித்த வெள்ளத்துக்கு பயங்கர வெயிலாக இருக்குதாப்பா. இதான் வந்து மட்டக்களப்பு பிரதான வீதி. மட்டக்களப்பு பிரதான வீதி இது வந்து கல்லாஞ்சி வீடி இது வந்து ஃபஸ்ட்டு போய் இங்கே கலதான் இங்கே மீன்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் போகணும். யாரை வைக்குது இது அதாண்ட அப்போ என்ன கட்டாங்க நாங்கள் தண்ணியாக இல்லை இப்போ வராது நல்லா வடிஞ்சு பார்ப்போம். அம்மா ஓல் அடிக்கா. ஹலோ ஹலோ இல்லை ரஜ்ஜு கொண்டு வந்தேன். ரஜ்ஜு என்ன சமைக்க தரேன். ஓ இரவைக்கு இல்லை நாளைக்கு இரவு. எங்க நீங்க நான் எடுக்க வெயிட் பண்ணுவேன். அந்த ஒரு கோழி பாம்போட சொல்லி போகும் கொடியை கோழிச்சு கிட்டண்டது வட்டி 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 அந்த அந்த ஏரியா கிளம்பாரு. கடும் கவரேஜ் பிரச்சனை ஆகிக்கிறான் பசி. கரண்டும் கவரேஜும் காடிஞ்சிட்டு வாட்ஸ்அப் இது நடந்தது. இந்த வாட்ஸ்அப் இது மாறிக்கலாம் தெரியும். சைட் பண்ண இந்த கடன் நினைக்கிறேன். அதான் இருக்கு பாருங்க சர்பத் கடன்டா. இதான் இதான் எழுதுவா. என்ன பேரண்ட்ஸ் இருக்கா இல்லையா? பேரண்ட்ஸ் இல்லையாண்டாப்பா. பேரண்ட்ஸ் இல்லையா? பேரண்ட்ஸ் இல்லையாவா? സർവത്തുകൊണ്ട് കുടിച്ചോ? സർവത്തുണ്ട് എന്നെ വില? സർവത്ത് എന്നെ വില? மில்க் மைலோ இது எங்களுக்கு இது நார்மல் தாங்க. ரெண்டு தாங்க. மைலோ சேர்த்தியா? மைலோ வேணாம்.
ஓ இருக்கு. ஓ இருப்பாரு. இல்லை புதுசாக கிட்டடில் திறந்தீங்களோ கடை? கடை கிட்டடில் திறந்தீங்களோ? நான் உடனே திறக்கிறேன். ஓ மழை பெஞ்சா. ஓ மழை பெஞ்சாச்சு. ஓ எங்கள் அறியா உள்ள அதான் அதான் மழை பெஞ்சா தான் சிக்கல. இனி என்ன மழை பெய்யுமாமோ நீ முடிஞ்சாம என்ன வளர்க்கும்? நானும் நிறைஞ்சு பாரு. ஓ அங்கே தண்ணி அடிக்கணும். தோட்டம் செய்கிறேன் நீங்கள் ஏன்னா அதால் தோட்டம் ஒரு பக்கம் இது ஒரு பார்ட் டைம் மாதிரி. இது பார்ட் டைம் மாதிரி. 9 மணிக்கு திறக்க செய்யுங்க. தோட்டங்கள் எல்லாம் என்ன மழையால சேதமோ? ஆனால் திருப்பி செய்யல. தண்ணி குடிக்கும். தண்ணி குடிக்கும் ஏன்னா 3 அடி 4 அடி தண்ணி குடிக்கும். ஊத்தடித்துரும். மாதிலையும் இந்த வங்கிலையும் வெள்ளம் இருக்கு. நாட்டில் சித்திரை போகிறாங்க. சித்திரை போகிறாங்க. கடல் பூமி உண்டா இலக்கு இருக்கிறாங்க. இல்லை விளக்கத்திட்டான் இல்லை. இப்போ நிறைய 100 கத்திரிக்காய் இருக்கிறாங்களுக்குன்னா இப்போ 600. கட்டங்க இன்னும் கூடு வேணே. கரெக்டெல்லாம் 3000 போகுது கிலோ உண்மையாகும். அது பாரு அங்கே அழிவு. கரெக்ட் 3000 வேண்டாமா கிலோ? கரெக்ட் 1 கிலோ 3000. திடீரெண்டு விலை வாங்கிட்டாண்டு தான் வந்து கொழும்புல 250 ரூபாய். சாரி 250 கிராம் 100 ரூபாய் அது சம்திங். ரோடுகள் வந்து ப்ளோக்காக இருக்கிறதால வாகனங்கள் வந்து வராத கூட்டிட்டுருவான் டாக்கான்னு. அண்ணாச்சி பழம் இல்லை நாளைக்கு இல்லை. அண்ணாச்சி இல்லைண்ணே? வரது எல்லாம் சிக்கலாக தான் கிடக்கு. செய்கிறப்ப இதுக்கெல்லாம் தீவு வரப்போ வேண்டியா. விளம்பரம் என்ன வாய்? விளாம்பிலாம் இப்போ மழை காலம் வந்தா எல்லாம் நோம்பலாக விலை கூட்டி போட்டுருவாங்க. தேங்காய் 200 ரூபா விற்கிறாங்க. 180. தேங்காயும் யாரும் செய்கிறாங்க. 180 ஒரு தேங்காய். ஐயோ 150. எவ்வளோ போனது? 150. 150க்கு 150. ஓ 200 ரூபா விற்கிறாங்கன்னா 180 தான். இந்த இறைச்சி வேற எங்கய்யா வந்துடலாம் பேரண்ட்ஸ்? ஓ பேரண்ட்ஸ் வேற எங்கே வந்துடலாம்? இதில் அந்த குபேரனோட கோழி கிடையாது சம்திங் பாரு. ஒரு இடத்த வரல இது குபேரே. இது அங்கிள் இது குபேரன் நாடுன்றது இதாகும். அவன் ஆடை மற்ற கடைக்கு அவங்க இல்லைண்ணே. இப்போ இங்கே கோழி இல்லைண்ணே. நாட்டுக்கோழி நாங்கள் அங்கே ஃபுல்ல வளர்க்குறது. நாட்டுக்கோழியோ எவ்வளோ? 3000 ஒரு கோழி. எத்தனை கிலோ வரும்? நக்குன்னு தான் சொல்லி இல்லை. தூக்கி பார்த்தா 1.5 கிலோ 1.5 கிலோ. எத்தனை கிலோடா வேணும்? எத்தனை கிலோ வேணும்? 20. ஒரு 5-6 கிலோ. 5-6 கிலோ அது சும்மா இடையில சமையல் சாப்பாடு கொடுக்குது. மார்க்கெட்டுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். அது இது இல்லாட்டி என்ன விளக்கம் வந்து ப்ரோ, இல்லாட்டி என்ன போயில தான் பண்ணுறோம். இது இது வந்து என்னத்துக்கு பயன்படுத்துகிற ஐயா? இது என்னட்டு சொல்கிறது? இந்த காய் பூசணி என்ன என்னட்டு சொல்கிறது? இது என்னத்துக்கு பயன்படுத்துறது? வீடுகளுக்கு வீடுகளுக்கு கட்டுவாங்க கண்படாமல். கழிப்புக்கு பட்டி கழிப்பு போட்டு கோயிலுக்கு அப்படி திருவிழாக்கு 2 பட்டி கழிக்கிறேன். அதான் அதான் ஐயா. எந்த இடம்? 2000 என்ன உண்டு? 2000. 9 கிலோ. ஐயா சொந்த இடமே அது? சொந்த இடமே அது இங்கே தானே? பழம். நல்லா குளிக்கி அடிச்சு தாங்க ஒரு அடிச்சுட்டு போகும். முறைக்கு குடிக்கக்கூடாது. நான் கடும் வெயில் ஆகுறேன். இது என்ன தேனோ? இது வந்து கிருமிகளுக்கு வராமல் போடுறோம். பனானா கிருமியல் எல்லாம் வந்து மூலிகை தான். நான் தான் பொட்டை விட்டு ஒன்றுக்கேளாட்டம். ஆடுற ஒரு வடிவு தான்டா. விஷாயா விட்டு எடுக்கும். அது பாரு மரங்கள் விட்டு எடுக்கும் படி.
முதல் அம்மா களுவாஞ்சிரிக்கு வந்தாலே தெரிஞ்சபடி அம்மாவுக்கு ஓ அம்மா களுவாஞ்சிரிக்கு வந்தால் பார்சல் கட்டிட்டு வர சொல்கிறடாப்பா. நான் 28 வருஷம் கறந்துக்கிறது 28 வருஷம் தானே? பிரச்சனைக்கு அப்போ பயங்கர அனுபவசாலியாக இருப்பியல், நல்ல டேஸ்ட்டாக இருக்க மட்டும் நம்புறேன் பாவம். ஆலமரத்தை உடைக்கத்தான் தோப்பு புதியா போடக்குள்ள நஞ்சல் வந்து ஆ 6 ரூபா 7 ரூபா அப்படியே கொட்டி வந்தேன் அந்த 97 இருந்து வியாரம் செய்யலோ 97 இருந்து அந்த டைம் எவ்வளோ போனது ஒரு கப்? 6 ரூபா 6 ரூபா. அதுக்கு முதலாக்கெல்லாம் 50 ரூபா 6 ரூபாயிலேருந்து இப்போ சாமான் கூட கூட 7 ரூபா 8 ரூபா அப்படியே 10 ரூபா 2 ரூபா 5 ரூபா 3 ரூபா அப்படி வேண்டாம் எல்லாம் விலை கொடுப்பேன். பையன்டா காசு ஒரு கப்பின் சாமான் மட்டையில் காசு கையாண்டா எல்லாம் மதிப்பு. முதல் 5000 இருந்தால் ஆட்டோ ஃபுல்லாக எடுத்து போகல 1000 ரூபா காசு பணக்காரன்டாப்பா. சுண்ணாமி அடிக்கிறது நீங்க உங்களுக்கு சுண்ணாமி அடிக்க துண்டுல 50 5000 ஒரு பொருள் தங்கம் பவுன் சுண்ணாமி அடிக்கி காதையெல்லாம் குடுவடா தான் 11,000 12,000 தங்கம். அப்போ அனுபவம் தெரியல. சும்மா அம்மாவுக்கு ஒரு பவுன் எடுத்தேன், அக்காவுக்கு ஒரு பவுன் எடுத்தேன் இல்லாம அந்நேரம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தா சரி. வச்சிருந்தா 4 லட்சம். இப்போ பணக்காரன் தான். என்ன ஆட்டம் சர்வத் நல்லா ஆளோட சரி ஒரு முயற்சியாளர் என்ன சொல்லுவேன், சின்ன கடை ஓட்டு அளவா வச்சிருக்கிறார்கள் 4 லட்சம் தான் வருது. ஆள் நிறைய நாளாக கடை நடத்துது என்ன தெரிஞ்சு இல்லை நீங்கள் கடை வச்சுக்கிறாரு. சேஜாரடா இது சேஜாரா நீ இனி என்ன மழை வருமோ? 4ஆம் தேதி அப்புறம் ஒரு புயல் ஒன்று அடிக்குமான்னு சொல்லியான். திரும்ப இருக்கா மழை ஒன்று வருமா? ஓ இன்னொரு புயல் ஒன்று வருதா? என்ன நடக்க போகண்டியா? தினேஷுக்கு அடிச்சு பார்ப்போங்க. இதை எடுக்கலாம் வந்து அடிச்சுப்பேன் சில நேரம் எடுக்கலாம்டா சேர்த்து பார்க்கும். பண்ணாவத்தில் இல்லையா ஒருத்தன் பண்ண ஓட்ட மாதிரி கோழி பண்ணையல் మళ్ళీ ఐదేండి కలవాంజు కొనవదా కారండి ఓ నివారణం నివారణం కలెక్ట్ కర్నా మలయాళం జనవా ఓ మై గాడ్ గుడ్ జాబ్ మా டேய் எங்க மார்க்கெட்டுக்கு அடிக்க நான் இங்க ஆகிட்டேன் எவரത്തെ இந்த சூரியனோட்டோ பீச்சுடா என்ன ஏரியா இது உங்களோட ஊர் பக்கம் இந்த பேரண்ட்ஸ் கோழி எடுக்கலாடா பேரண்ட்ஸ் கோழி நம்ம சைட்டில் அதான் எங்கன்னு இடம் தெரியாம ஒரு கடைக்கு வந்து நாங்கள் அங்கே இல்லையா மருதமனை இல்லையா காத்தாங்குடி மருதமனை ஊருக்குள்ள எடுக்கல காத்தாங்குடி மருதமனை சைட் எடுக்கலாம். சரி அதான் கேப்போன்னு அடிச்சேன். நான் காலையில் உண்ட வீடியோ ஒன்று பார்த்தேன். நிவாரணம் நம்ம வேண்டியது நீயா பார்த்தான் அடிச்சு பார்த்தேன். நாங்களும் வீடியோ ஒன்று அடுத்து நீங்க உண்ட கதையெல்லாம் போகுதா அதான் சொல்றேன். நாங்களும் ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்கோம் உண்ட கதையெல்லாம். சரியா டெக் பண்ணி போட்டு போட்டுறோம். ஐயோ சரிடா ஓகே அதான் அடிச்சேன் நான் அப்புறம் அடிக்கேன்.
ஓகே ஓகே. அதுக்கு மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்ப்போம். மார்க்கெட்டில் பார்த்து இல்லாட்டி போயிடலாம் நான் வந்து இல்லாட்டி வழி கொடுவோம். எவ்வளோ ஐயா? 220. இந்தா பெத்திலே இல்லை தோட்டங்கள் நாடி வருதோ சி சுண்ணாமியால ஓ 8000 அழிஞ்சு வைத்து வாட்டர் பம்ப் பண்ணி கொட்டும் அப்படியே அழிஞ்சு சொல்லி கறக்கணும். இப்போ சமைச்சு நம்ம வீட்டுக்கு தான் உழைக்கல 400. ஓ அழிஞ்சு இதுக்கு டிப்பாண்டிங்க இப்போ சரியா வருது. இப்போ இந்த அலம்பலெல்லாம் கொண்டு வர சரியா ஆச்சு. இந்த அளவுக்கு தான் எனக்கு 10 ரூபா வந்தேன். இங்கே வெத்திலே இந்த அளவுக்கு தான் வந்தேன். உங்களோட தோட்டத்தில் வந்தது இது இந்த அளவு தான். இப்போ சரியா வந்தது விலை வந்து அப்போ வந்து மருந்தல் மருந்து சும்மா போகலாம் வேணே ஸ்ரீதேவி ஏன்னு ஸ்ரீதேவிடா வெத்தில மண்டபத்தில் சப்பறது கூட இவ்வளோ சப்புறாலும் நீங்கள் கொடுத்தா சப்பு பார்க்க போகிறான் உங்களை. சப்புறம் இல்லாமல் சும்மா நீங்கள் கொடுத்தா சப்பு போகிறான். அதுதான் மறந்தது ஆ இன்னும் உனக்கான இங்கே இல்லையும் காய்ச்சி போட்டு தண்ணி இல்லை போய் சரி அப்போ நன்றி ஐயா வாரம் போயிட்டு ஐயா ஒரு சிறிய முயற்சியாளர் நன்றியா வாரம் போயிட்டு ஓ ஓ கோழி பாரு ஓ பாப் பாப் ரையொண்டு கொடுத்து பாப் என்னவா இதை பைக்கில் ஐயா கோழி விட்டு கிடக்கட்டும். ஆள்கள் கோழி கிடையாது பேரண்ட்ஸ் கோழி பாராள் ஆள் கோழி கிடாது அண்ணா. இது கூட பேரண்ட் கோழி இல்லையோ எடுக்கல அது பேரண்ட்ஸ் ஒரு இடம் எடுக்கலாம் மார்க்கெட் எடுக்கல அது மார்க்கெட்டுக்குள்ளே கடல்ல எடுக்கலாம் சாமான் மார்க்கெட்டு அது போன்ற தயாரிக்கு போயில பேரண்ட்ஸ் வந்து தேடி எடுக்கல அவரோட ஏன்னா இங்கே கொஞ்சம் சிக்கல் விளாங்க கிடக்கு. அப்போ அதால் வந்து நம்ம இதே வேண்டிட்டு போவோம் ப்ரோயிலர் இங்கே இருக்கு போனால் மட்டக்கள டவுனு போகிறோம்டா. அதான் சரி 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 பாய்லர் இருக்காண்ணா 5 கிலோ வாங்களேன். எவ்வளோ கிலோ? எவ்வளோண்ணா கிலோ? அது 350. ஒரு அளவான துண்டா போட்டு தாங்களா. அது என்னண்ணா பேரண்ட்ஸ் எங்கேருந்து வாரது? ரோட்டுகள் பிரச்சனையால வருது இல்லைண்ணா. ஓம் ஓமோ அதான் என்ன அதெல்லாம் போக மாட்டேன். ஓ அதான் பிராய்லர் வந்து டெய்லி போகிற வழியாக மாதிரி போயிட்டு எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதுக்கு இல்லை இருந்தா நாளைக்கு இப்போ கூடி இருக்கோ? இப்போ கூடி இருக்கோ? 150 ரூபா 200 எவ்வளோ 250 ரூபா கொடுத்து. சிக்கலாக தான் கிடக்கு. வெள்ளத்தால் சனம் ஒரு பக்கம் பாதிக்குதுடாப்பா, ஒரு பக்கம் சாமானுக்கு விலையும் கூடிட்டு போனால் மக்களோட நிலைமை என்னடாப்பா கடவுளே. வெள்ளத்தால் சனம் ஒரு பக்கம் பாதிக்குது. அதே மாதிரி ஒரு அன்றாட தொழில் செஞ்சு ஜீவனத்தை ஓட்டக்கூடியவங்க இப்படி பொருட்களுக்கெல்லாம் விலையிலும் கூடனா என்னன்றாப்பா வாழ்க்கையை கொண்டு நடத்துகிற ஒரு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சாமான கொஞ்சம் விலையில் குறைஞ்சி ஒரு மலிவாக கொடுக்குறதோ ஒன்றும் செய்யலை. கொலப்புறது ஹைவேல வரக்குள்ளே நிற்கிறேன். நான் காட்டு நிற்க சேவனை வீடு இருந்தேன். கோழி பண்ணி நான் அந்த லொரியோட தாண்டி எடுக்கு. நான் அந்த டைம் நான் முழிச்சு தாண்டா இருந்தேன். பார்த்து அந்த இடத்து பார்த்துனியா? அந்த வானமெல்லாம் தாண்டவே கிடந்து அப்படியே எடுக்க அது எடுக்கவே இல்லையா இன்னும்? அதே இடம் அதே போட்டு அது அதே சொட்டு தான் நான் பார்த்து தான் வந்து நான் எதிர இல்லை. எங்கடா மெக்ஸர் வராருப்பா
சரி சரி கூப்பிட்டு காய்ச்சிக்கிறாரு. அப்படி எல்லாரும் வந்து என்ன சொல்கிறேன், அனர்த்தம் ஒரு பக்கம், சாமானுக்கு விலை ஒரு பக்கம், ஜனங்கள் வந்து எப்படிரா அப்போ வாழ்க்கையை கொண்டு நடத்துகிற எனக்கு கண்ட ஒன்றும் தெரியலை. சரி ஓகே பார்ப்போம். 6 கிலோ 8000. 6 கிலோவா? இது பெரிய பேக் இல்லையா மார்க்கெட்டுக்கு வேண்டுவேன். ஆ பெரிய பேக் இல்லையா மார்க்கெட்டுக்கு வேண்டும். மார்க்கெட் வேணும். ஓ மார்க்கெட் வேணும் சார். ரிசீவர் டக்குனு சார் சார்ஜ் குறைஞ்சிட்டு குறைஞ்சா பாபா ஆ போடும் ஊருக்கு போய். இதில் போடலாம். போடல பைக்லேயே இல்லை பைக்கில் சிஸ்டம் வந்தாலும் இது பச்சை வைக்கிறேன். நான் 2 பேர் தான் கிடக்கு ஏரியாடா பேக்கு. இதுக்குள்ள ஓடியா பிய்யாது பிய்யா வந்தாச்சு. அது சாப்பாடு போட்டு வரட்டா போட்டு. இந்த பேக் இல்லையா பெரிய பேக் ஒன்று இல்லையோ எடுக்க போவாது. ஆள் நல்ல மணிக்கண்டா. ஆள் இருந்தா தருமா நாள் ஜோலியாக முடிக்கலாப்பா. இந்த இடம் உண்மையாக நல்லா இருக்குன்னு. இது வந்து இப்போ சிலாக்கள் பணம் மட்டும் ரைட் டன் வச்சுதான். அந்த கடையில் இல்லையா பேக் அஞ்சாமா. இது மாம்பழம் வந்து வேகம். ரைட் நன்றியா. மார்க்கெட்டுக்கு வந்து அடுத்த வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம். என்ன வாங்குற மார்க்கெட் போய் இந்த டைமில் ரால் வாங்க போயிடும். அதான் எனக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு இல்லாட்டியே நேரம் மார்க்கெட்டு அதே மாதிரி இருக்கிறாப்பா. வீடியோ எல்லாம் ப்ளாக் தான் செய்கிறாங்க உங்களோட. இதான் வந்து மார்க்கெட். இதுங்கடா மீன் மார்க்கெட்டுங்கடா. இல்லையடா அதான் மீன் மார்க்கெட். அங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் இல்லை உங்களோட. அதுகள் தங்கடா மீன் இருக்குமாடா. ஆனால் இறால் இருக்கோட சந்தேகம் இல்லைங்க. கனகாலத்துக்கு குறைஞ்சல பக்கம் பாருண்டாமா. இறால் இருந்தால் சந்தோஷம். இறாலுகள் கிடக்கும் முடிஞ்சேனே. நாளைக்கு திறக்க மாட்டீங்கண்ணே. வருவாங்கண்ணே. இறாலுகள் வருமாண்டோ. இது இறால் கேட்குற டைவாடா உங்களுக்கு. அவள் வீட்டை வெளி கொடுத்தீங்க. சரி அப்போ நாளைக்கு வரோம். அது இறால் கேலியாக வரும்டா. ஓ அது காலையில் வரணும். யோசிக்காதீங்க. அண்ணனும் வீடியோ பார்க்குற ஒரு ஆள் தான். நல்லா சிரிப்பில் விளாங்க. வளைச்சி வளைச்சி சத்தம். வளைச்சி வளைச்சி சத்தம் வாங்க. உனக்கு சொந்த ஆள் இல்லை ஆள் இல்லை. அவர் இங்கே இருக்கிறார். ஓ தெரிந்தார். அடுத்தது அவர் வீடியோ பார்க்குற ஆள்ரா அந்த அண்ணன். ஓ சிரிப்பில் விளாங்குது. சரி அப்போ நாங்கள் இப்போ இதை கொண்டு கொடுத்து போட்டு தானே. அப்போ இதை கொண்டு உங்களை வீட்டை கொடுத்துட்டு அப்புறம் வரும் எங்களை பார்க்க வரும். போட்டு வழி கொடுவோம். நீங்கள் வந்து இந்த டைமில் என்ன சொல்கிறேன், கிறிஸ்மஸ் டைம் அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொல்கிறேன், நியூ இயர்லாம் மாதிரி வந்து சட்டமாக இருக்குது ஏரியாலாம். இதுதான் வந்து குழந்தை பெருதான டவுன் ஏரியா. இதான் எல்லாம் இருக்குது மார்க்கெட்டு எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு நண்பன்டா கடை. இது வந்து ஒரு நண்பன் அப்படி இருக்கிறான். அப்படியே பற்று பாலத்தையும் பார்ப்போம் என்னென்ன கட்டப்பட்டு. மற்ற பாலத்தை வேணுமெண்டா அந்த தண்ணி நின்ற ஏரியாவில் காட்டி போகலாம். அதான் அப்படியே போ. அதையும் காட்டும். நீ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வீடியோ போடக்கூடாது. இந்த வீடியோக்கள்
துண்டுகள் கிடக்கு இந்த பட்ரு பாலம் இருந்த சிச்சுவேஷன் அந்த துண்டுகளை அட் பண்ணி காட்டி இதையும் காட்டு இப்போ இருந்த நிலைமைக்கு இப்போ இருந்த நிலைமைக்கு எப்படி இருக்குன்னு காட்டும். ஆனால் நம்மளோட ஏரியாவுக்குள்ள இருக்கிற குணமரிச்சுனா வந்து தண்ணியில் டக்குன்னு வத்திரப்படா. அது ஒரு நல்ல விஷயம் தெரியுமா. தண்ணி மழை பெய்யாம விடுமுன்னா தண்ணி ஓடிடும். என்னன்னு சொன்னா ஃபுல்லாகவே வந்து நிரம்பிட்டு இதில் வந்து ஒரு நிரம்பி ஆக்கல் நடந்தது கீழால். ஆக்கலை அது ஃபுல்லாக அவ்வளோ அடர்த்தியாக இருந்தது. இப்போ அப்படி தான் இருக்குது. ஓகே, அதாவது வந்து இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக தண்ணி நின்று இது ஃபுல்லாகவே ரோட்டுக்கு மேலால் தண்ணி பரவி இங்கேருந்து டிராக்டர் மூலம்தான் அந்த ஆக்கள் அந்த பயணங்களை வந்து மேற்கொண்டிருந்தவங்க அந்தளவுக்கு தண்ணி இருந்தது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது தானே கட்டு, இந்த கட்டு வந்து வெள்ளம் பாற டைம்களில் வந்து 2 சைட் பாதையும் வந்து தெரியணுன்றதுக்காக இந்த கட்டில் வந்து அந்த மீட்டர்கள் அளந்து வந்து வச்சுருக்காங்க. அதாவது தண்ணி மட்டம் எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி பார்த்து போகிறதுக்கு இங்கே வந்து பாருங்கள் அந்த மஞ்சள் கயிறெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க கொடியெல்லாம். இதால் வந்து போகவே இல்லாது. நான் நினைக்கிறேன் இடுப்புளவு தண்ணி கிட்ட போயிருக்கும். இந்த 3 ஃபீட்டு கிட்ட தண்ணி நின்றுதா. அதால் வந்து ஃபுல்லாக வந்து டிராக்டர் மூலம் தான் தங்களோட பயணங்களை வந்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து மேற்கொண்டிருந்தவங்க. மற்றும்படி எந்த ஒரு வாகனங்களும் வந்து போகலாத சுச்சுவேஷன். இந்த இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே வந்து அந்த வெங்காய தாமரை வந்து அடைச்சி போய் ரோட்டெல்லாமே வந்து கிடந்தது. அதை வந்து ஏசிபி மூலம் தான் அகற்றிருக்காங்க. அது இந்த ஏரியான்றதை விட இதுக்கு அடுத்த ஏரியா அந்த ஏரியாவில் அந்த பயங்கர பள்ளமான ஒரு ஏரியா. இதை விட இதுக்கு அங்கால வர ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டுமே வந்து போடலை. அது வந்து இப்போவும் பள்ளமாக தான் இருக்குது. அந்த ஏரியாவில் பயங்கர கூடுதலான தண்ணி வந்து நின்றது. அந்த டைமில் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க. அதில் நாம் வந்து அந்த வீடியோ மூலமாக தான் வந்து பார்த்தேன். யூடியூப்கள் அதே மாதிரி டிக்டாக்குகளில் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க தெரிஞ்ச படியன்கள் அப்படி இப்படிலாம். அதன் மூலம் தான் வந்து பார்த்துருந்தா அந்த இடத்துல குப்பையெல்லாம் கஞ்சலெல்லாம் வந்து தண்ணியோடு அடித்து வந்த மாதிரி. அப்படி வந்து எல்லாம் வந்து நடக்குது. இதுலேயும் வந்து சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் வெள்ளம் வந்து வடிஞ்ச கையோடைய வந்து தங்களோட அந்த ரோட்டுக்கான ரோட்டுகள் வந்து திருத்த வேலைகள் எல்லாம் வந்து பயங்கர வேகமாக வந்து மேற்கொண்டு வராங்க. அது வந்து எல்லா இடமுமே வந்து நடந்து கொண்டிருக்கு. அதை பார்க்கும்போது பெரிய அளவிலான சந்தோஷம். உதாரணத்துக்கு வந்து இந்த ரோட்டையுமே வந்து பாருங்க நிறைய வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் மக்கள் வந்து தங்களோட பயணங்களை மேற்கொள்ளும் போது அசௌகரியங்களை எதிர்நோக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக வந்து அந்த பள்ளங்கள் அதுக்கு வந்து திரவல்கள் தாறுகள் வந்து போட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தாவுமே வந்து வேலை நடக்குது. இந்த பள்ளத்துக்குள்ளேயெல்லாம் வந்து பயங்கர மாதிரி தண்ணி நின்றது. ஏன்னு சொன்னால் இந்த ரோட்டுக்கும் அங்காலையும் வந்து பாருங்கள் பயங்கர ஒரு பதிவான ஒரு ஏரியா உண்டு. அதனால் வந்து எல்லாமே வந்து இதாக இருந்தது. இந்த ஏரியாவில் அந்த வெங்காய தாமரையில் வந்து ஏசிபியால் அகற்றிட்டோங்கடாப்பா. வேலை நடக்கிறதால பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நீ இப்படி நீ இப்படாத நீ இப்படி இல்லாட்டி போகலாம். எல்லா இடமே வந்து வேலை நடக்கும். இங்கே வாரு வெங்காய தான் ரங்கு நடந்து இங்கே வாரு வெங்காய தான் வரையும் இதெல்லாம் வந்து ஏசிபியாலாம்டா தள்ளி அங்கால எடுத்து இல்லாட்டி தள்ளியல இல்லாட்டி ஃபுல்லாக ரோட்லாம் கிடந்து. ஆனால் ரயில்வே பாடம் பண்ணுறது என்னடா எனக்கு தெரிஞ்ச ரயில்வே அந்த ரங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரயில் சேவை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இப்படியும் குறைஞ்சது 1.5 மாதம் மழை பெய்யாமல் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் ரயில் சேவையெல்லாம் நடக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய ரயில் பாலங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து சேதம் நடந்துருக்கு. அதை விட வந்து நிறைய வேலை இருக்குடாது. கீழே சல்லி போடணும், அந்த மண் போடணும். அப்போது அதுதான் அது வந்து குறிப்பிட்ட இடமாட பிரச்சனை இல்லை. இது எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்குது எங்கேயாவது. அப்போ அதெல்லாம் பார்த்து செய்யும்போது கொஞ்சம் மாதம் போகும், கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் குறைஞ்சது. மழை பெய்யாமல் இருக்கணும். அது மழை பெஞ்சிருக்க மாட்டால் கஷ்டம். அப்படி வந்து இந்த ஏரியா வந்து பயங்கரமாக தாழக்கூடிய ஒரு ஏரியா வந்து
அதே மாதிரி வந்து அங்கால போனால் அங்கே ஒரு ஏரியா அதுலேயும் வந்து தண்ணிகள் நின்று அங்கேயுமே வந்து இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த பள்ளமான ஏரியாக்களில் வந்து நிறைய தண்ணி வந்து அடித்து பரவி போனது. ஒரு மணி நீ அதை பழைய வீடியோக்களில் எடுத்து ஆட் பண்ணி இப்போத்தைய சுச்சுவேஷனையும் காட்டி. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து போகிறதீவு பெரிய போகிறதீவுலேருந்து பழகாமத்துக்கு போகிற ஒரு பாதை. அதுவுமே வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணி போயிருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே வந்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு அடித்து தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி அந்த வேலி கம்பிகளை வந்து பார்த்தாலே தெரியும். அந்த அதாவது வெங்காய தாமரை அதே மாதிரி அந்த இதுக்குள்ள சல்லியல் அப்படி இப்படின்னு சொல்லி அதுகள் வந்து ஃபுல்லாக பரவி இந்த ரோட்டை ஃபுல்லாகவே வந்து இதுகளையுமே வந்து பயங்கர தண்ணி போடும். இதால் எல்லாம் வந்து டிராக்டர் சேவை தான் நடந்து கொண்டு இருந்தது. அப்படி வந்து இதெல்லாமே வந்து நிறைய தண்ணிகள் வந்து வடிஞ்சிட்டுது. இருந்தாலும் வந்து இனி வரும் நாட்களில் வந்து மழைகள் வந்து பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பெஞ்சா வந்து இன்னும் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த வரைக்கும் தானே இதில் எல்லாம் வந்து அங்காள பக்கம் தண்ணி வந்தாலும் இதுக்கு மேலால் தண்ணி வாரன்றது வந்து சரியான மாதிரி குறைவு. எப்பயாச்சும் இருந்து ஓட்டு தான் வரும். ஆனால் இந்த தரம் ஃபுல்லாக அடித்து பாஞ்சது தண்ணி வந்துடும். இதுக்கு மேலால் ஃபுல்லாக பாஞ்சது. இதெல்லாம் நோம்பலாக வாரல மற்ற வெள்ளங்களுக்கு. ஆற்று மட்டத்திலேருந்து அவ்வளோ உயரத்தில் இருக்குன்றார். அதுக்கு மேலாலே தண்ணி வாஞ்சதுன்னா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். அப்படி வந்து முதல் இருந்த வெள்ள சிச்சுவேஷனுக்கும் இப்போ வந்து ஒரு சீரான நிலைமையாக தெரியல. பாப்போம், எல்லாம் வந்து அவன் செயல் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் வந்து முடிச்சுக்கொள்வேன். ஆமாம், முடிச்சுக்கொள்வோம். இதுக்கு பிறகு ஏதாவது நாங்கள் வீடியோக்கள் ஏதாவது செஞ்சு போடக்கூடிய மாதிரி இருந்தால் அதை நாங்கள் எடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். முக்கியமாக வந்து இங்கே இல்லை அந்த உன்னிச்ச சைட் இந்த உன்னிச்ச பான்கதவுகள் எல்லாம் எப்படி இருக்குது, உன்னிச்ச குளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அங்கால பக்கம் போனோம்னு சொன்னால் நாங்கள் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் அதையுமே எடுத்து காட்டுறோம். சரி, ஓகே. அப்போ இதோட வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இது வந்து அப்படியே பாட்டாக வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போமா? ஓகே.